ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம கூட இருக்கவங்க, அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கவங்க யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே என்னாச்சு மைவீத்தில் எதுவும் நியூஸ் தெரிஞ்சா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பதில் சொல்கிறவங்களே, அதுவும் கடையில் உட்காந்துட்டு வர்றவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சொல்லவங்களையும் நம்மளுக்கு ஒரு வழியாக போதும்னு ஆயிடுது. இப்போ தான் கொஞ்சம் அந்தளவுக்கு பேச்சு இல்லை. ஸோ சப்போஸ் திடீர்னு யாராவது பார்த்துட்டாங்கன்னா, இல்லை நம்ம யாரையா போட சொல்லி கேட்டிருந்தோம்னா அவங்களுமே கொஞ்சம் ஒரு கிண்டலாகவும் நக்கலாகவும் கேட்பாங்க. என்னாச்சு போட்டிருந்தீங்க, நீங்கள் போட்டது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருக்கிட்டையும் நாங்களும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்பிக்கை தான், அப்படி நம்பிக்கிட்டு எல்லாமே நம்பிக்கை தான் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒவ்வொருத்தவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க நான் அன்றைக்கே சொன்னேன்ல போடாதீங்க, எதுக்கு போட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம், இன்னும் டைம் இருக்குது, அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதுதான், வேறு வழி அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கே பதில் சொல்லிட்டே இருந்தால் நம்மளுக்கு அடுத்த வேலையை பார்க்க முடியாது. அந்த இதிலே உட்காந்துருவோம் எல்லாருமேவும். அதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம் போல். அப்படி போகுது பொழுது நாடும் போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்மளால் மீண்டு எழுந்திரிச்சு தான் வர முடியல. அது எப்போன்னு தான் தெரில. அது கரெக்டாக செப்டம்பர் 2, 3னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சீக்கிரமே வந்துருச்சு அந்த நாள் நான் நினைக்கிறேன். வந்துடும். அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, நம்ம மேலே அக்கறைப்பட்டு கேட்குறவங்க வேறவங்கன்னா நம்மளை அசிங்கப்படுத்தி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்க முடியாது. அடுத்தது என்னவோ அதுக்காக உழைக்காமல் இல்லை, உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமேவும். ஏன்னா நம்மளோட சுச்சுவேஷன் அந்த இடத்துல அங்கே தள்ளிடுச்சுன்னு அப்படின்றப்ப யாரும் தப்பு பண்ணல, திருடவோ பொய் சொல்லவோ கிடையாது. அது ஒரு உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதுலேயும் வேலை இருக்குல்ல. சும்மா உட்காந்து காசு வராது இல்லையா? அது 3 மணி நேரம் வேலை பார்த்தா தானே கிடைக்கும். இப்போ டேட்டா என்ட்ரி ஜாப்பே போய் உட்காந்தாலும் 7 மணி நேரம் உட்காரணும். டேட்டா என்ட்ரினா அந்த கேப்சா அடிக்கிற ஜாப் தான் மேக்ஸிமம் தருவாங்க. அப்படின்றப்ப அதுக்கும் சேல்ரி இருக்குது. இதில் நம்ம கொடுத்துட்டு நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். அந்த மாதிரி தான் நினச்சி போட்டது. நம்ம சுச்சுவேஷன் அந்த இடத்துல கஷ்டமாக இருக்கவும் சரி இதையும் போட்டுட்டு நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றதுனால சேர்ந்தது. இப்போ ஒன்றும் பெரிய பிரச்சனையால் யாரும் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் பண்ணல. அதே மாதிரி யாரும் வேறு எதுவும் ஆப்லையும் போய் இன்வால்வ் ஆகாதீங்க. இது நம்மளுக்கு நம்பிக்கை, கடைசி வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. எம்டி சார் தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவருக்கு எப்போ இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் யாரையும் ஏமாற்றணும்னு நினச்சதில்ல அவர். ஏன்னா அவர் போடுற வீடியோ யூடியூப் சேனலில் அவர் பேசுகிறது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை தரும். மித்த எந்த ஆப்லேயும் அந்த மாதிரி ஓனர் பேசுகிறதோ நம்பிக்கை தரதுமோ நான் பார்த்தது கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வாங்கணும், சேல்ஸ் பண்ணணும், அதனால் பெனிஃபிட் இருக்குது, ஆள் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு டைமிங் செட் ஆகுது, வேலை செட் ஆகாது. வேறு ஏதாவது ஏமாத்துற மாதிரி ஆப் இருந்தாலும் சீக்கிரம் போய் விழுந்துடாதீங்க. இதில் நம்ம எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தோமோ அப்போ அவ்வளோ நம்பிக்கையில் இருப்போம். ஏன்னா கண்டிப்பாக இதுக்கான ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். அது இன்னும் நாள் ஆகுதா அப்படின்றத. இன்னும் குறைஞ்ச நாட்கள் தான் இருக்குது, பார்க்கலாமே. நான் என்னோடய வீட்டுக்கார்ட்ட அப்படி தான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக கிடைக்கும், நம்பிக்கையோடு இருங்க, இவ்வளோ தூரம் எல்லாருமே பொறுமையாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னை விட அவர் தான் ரொம்ப பொறுமையாக இருக்கார் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி, குழந்தைங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸுக்கு போகலாம். குழந்தைங்களுக்கு போட்டி, அதாவது கலை திருவிழா நடக்குது, எல்லா போட்டியிலையும் சேர்த்து விடுங்க குழந்தைங்கள. எல்லா போட்டிலையும் சேர்த்து அவங்களுக்கு பிடிச்சது என்ன வரும் அப்படின்றத பார்த்து செலக்ட் பண்ணி சேர்த்து விடுங்க. ஸ்டேஜ் ஃபியர் வர்றது நம்ம வீட்டில் எல்லோரும் முன்னாடி அவங்கள பேச வைங்க. அக்கம் பக்கத்தில் சின்ன பிள்ளை இருந்துச்சுன்னா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன போட்டியோ அதை பண்ண வைங்க. பேசுகிறதோ ஆடுறதோ இல்லை வேறு எதுவோ என்ன போட்டியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்றத அவங்க முன்னாடி பண்ண வைங்க. ஏன்னா ஸ்டேஜ் ஃபியர் குழந்தைங்களுக்கு வர விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இருக்க குழந்தைங்க எல்லாமே சர்வசாதாரணம் பண்ணுறாங்க, சூப்பராகவும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு நம்ம மெனக்கட தேவையில்லை. ஒரு சில குழந்தைங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம மெனக்கட்டோம்னா சூப்பராக கொண்டு வந்துடலாம். எல்லா குழந்தைங்களுமே எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்குறதா இருக்குது. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.